அப்பப்பா ஆ. சி பாடு லாலிபப். ஏண்டி எவனாவது கிடைச்சானா? கிடைக்கலடி. ஆனா உனக்கு கிடைச்சா நான் ஏண்டி ஃபோனை நோண்ட போகிறேன்? கிடைச்சவனோட ஃபோனை வச்சு ஃபோக் டான்ஸ் ஆடி இருப்பேன். ஏன் ஃபோக் டான்ஸ் போடலைனா உன் ஃப்ளோர் ஃபார்முக்கு வராதா என்ன? ஆஹா, ஓ ஃப்ளோர் என்ன ஃபேமிலியா இருக்கு? ஏன் ஃப்ளோர் ஃபார்ம்ல இருந்திருந்தா இருந்திருந்தா ஃபார்ம்ல இருந்திருந்தா ஃப்ளோர் டான்ஸ் போட சொல்லியிருப்பேன்ல. பாயிண்ட் தான். நம்ம ஃப்ளோர் மேல டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இருந்திருந்தா நம்ம ஃபோன்ல ஏண்டி டேட்டிங் ஆப் வச்சிருக்க போறோம்? கூகுள் ஸ்டோர்ல இருக்கிற எல்லா டேட்டிங் ஆப்பும் டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம ஃபோன்ல நார்மல் ஆப்பை விட டேட்டிங் ஆப் தான் அதிகமா இருக்கு. ஒரு நாள் பசிக்குதுன்னு ஃபுட் டெலிவரி பண்ண மொபைல் ஃபுல்லா தேடினேன்டி. டேட்டிங் ஆப் ஸ்பேஸ் இல்லாம அன்இன்ஸ்டால் பண்ணல. ஆஹா, அந்த பசிக்காக இந்த பசிய கூட நீ தியாகம் பண்ணிட்டல்லடி. என்ன பண்றது? எத்தனை ஆப்பை தியாகம் பண்ணாலும் நம்ம பசி தீர மாட்டேங்குது. அவ்வளோ ஈஸியா எப்படி தேரும்? நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இல்ல. அதுவும் கரெக்ட் தான். இவனும் ரிப்ளை கொடுத்துருக்காண்டி. நிஜமாவா? ரிப்ளை அனுப்பியிருக்கானா? நம்பர் அனுப்பு, இதோ நம்பர் அனுப்பு, சீக்கிரமா நம்பர் அனுப்பு. ப்ரொஃபைல் செக் பண்றதுக்குள்ள ஃபோன் நம்பர் அமிச்சிட்டாலே. ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் ஃபாஸ்டா இருக்காங்க ஐயா. ஹலோ ஹலோ, சைஸ் என்ன? இன்ட்ரடக்ஷன் கேட்பீங்க நினைச்சேன். இமீடியட்டா சி பாடு. என் இன்டர்வல்கே வந்துட்டீங்களே. ஏண்டி ஸ்பீக்கர்ல போடுறீ, இல்லனா நான் எப்படி கேக்குறது? ஹலோ, சைஸ் என்ன? பாப்பா டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரா. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரா. சைஸு 6. ஐ, ரூல் நம்பர் 1 பாஸ். பாஸா? டிகிரி வாங்கினப்ப கூட இவ்வளவு எக்ஸைட் ஆகலைங்க. செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினா? உள்ளி குச்சியா இல்ல கரும்பா? அப்படியெல்லாம் கத்தாத.
சைஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு லென்த்து கூட முக்கியம். பார்க்கறதுக்கு தொடப்பு குச்சி மாதிரி தாங்க இருப்பேன். ஆனா என் குச்சி மட்டும் புலி. ரெண்டாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பாஸ், மறுபடியும் பாஸ். பாப்பா பாஸ் பாஸ்ன்னு சொல்லும் போது என் புலி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சுங்க. மூணாவது கொஸ்டின், என் ஃப்ளோர் மேல நீ டான்ஸ் ஆடுவியா? அது புரிஞ்சிச்சுங்க. நானு பக்கா குடிகாரங்க. எத்தனை பெக்கு போடுறனோ என் புலி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். உங்க பாஷையில சொல்லணும்னா நீங்க எத்தனை சாங் மாத்துறீங்களோ அத்தனை டான்ஸ் என்னால ஆட முடியும். ஐ, மறுபடியும் பாஸ், மறுபடியும் பாஸ். இவன் நம்ம கண்டிஷனோட கப்பை ஜெயிச்சிருவான் போல இருக்கடி. உன் ஃப்ளோர் நல்ல சிங்கிள் இருக்கு போல. நல்ல டேரிங் அண்ட் டான்சிங் டான்சர் கிடைச்சிருக்கான்ல. என் ஃப்ளோர்ல ஃப்ளோட்டிங் நிக்க மாட்டேங்குது. நம்மளது நல்ல ஃபார்ம்ல இருக்க ஃப்ளோரடி. எல்லா ஃப்ளூட்டுக்கும் ஃப்ளோட் ஆகும். ஆனா ஃப்ளூட்டு மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃப்ளோட் ஆகலன்னு வச்சுக்கோ, நம்ம ஃப்ளோரு டேமேஜ் ஆயிடும். கரெக்ட் தாண்டி. கொஞ்சம் உன் ஃப்ளோர்ல ஃப்ளோட்டிங்கை கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. நான் என் ஃப்ளோரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், நீ ஃபோன்ல கண்டினியூ பண்ணு. மேடம், இவ்வளோ டீப்பா யோசிக்கிறீங்கன்னா எனக்கு நல்லா புரியுது மேடம். கவலையே படாதீங்க. இது வரையும் வெறுங்கால எந்த ஃப்ளோரும் நான் ஏறவே இல்லை. சாக்ஸ் போட்டுக்கிட்டு தான் ஏறி இருக்கேன். எங்க கையில சாக்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்கு. நீ எத்தனை ஸ்னேக் டான்ஸ் போட்டிருக்கியோ அத்தனை சாக்ஸ். அப்போ சாலிட் ஸ்டாக் எல்லாம் சாலிட் தான். இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. லேட் எதுக்கு கேளுங்க. உன்னோட டான்ஸ் எத்தனை நிமிஷத்துக்கு நீண்டு நிக்கும்? ஃப்ராங்கா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அப்படி இப்படின்னு 7 நிமிஷம் போடுவாங்க. ஆனா ஆனா பெக்கு ஏற ஏற சாரி பாட்டு மாத்த மாத்த டான்ஸ் டியூரேஷன் அதிகமாகும். பாஸ் 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 ஆயிட்டான், பாஸ் ஆயிட்டான். ஆஹா, எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டான். பாஸ் 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 பாஸ். நீ பாஸ் ஆயிட்ட. 10 நிமிஷத்துல பாண்டி பஜார் வந்துரு. மேடம், 10 நிமிஷத்துல என் பல்சர் எடுத்துட்டு பாண்டி பஜார் வந்துடுறேன். பர்ஃபெக்ட் லொகேஷனை என் நம்பருக்கு நீங்க பாஸ் பண்ணுங்களேன். என்ன இன்னும் வரல? தொரங்க தொரங்கன்னு சொன்னேன். அப்படின்னா அதுக்குள்ளேயேவா? நான் திறக்க சொன்னது
உங்க ஜிப்பை இல்ல, உங்க பயோடேட்டாவை. ஓ பயோடேட்டாவா? அது சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறீங்க. சொன்னேன்ல, எங்க ஃப்ளோர் மேல விளையாடுறவனுக்கு பயோடேட்டா தேவைங்கிறது அவசியமே இல்லை. அவனோட பயாலஜி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா இருக்காதுன்னு தான் பயோடேட்டா கேட்குறேன். +2ல எல்லா சப்ஜெக்டை விட எனக்கு பயாலஜியில் தான் மேடம் அதிகமாக மார்க் வந்தது. அப்படின்னா எங்க கூட பெஸ்ட் பயோவார் பண்ணுவீங்களா? சரி, நான் இப்போ அவுக்குறேன். பயோடேட்டா கேளுங்க. என் பேரு இமானியல். +2 உடனே பாஸ் பண்ணிட்டேன். அப்பா ரெக்கமெண்டேஷன்ல பஸ் கண்டக்டர் ஆயிட்டேன். பஸ் கண்டக்டரா? ஆஹா, அப்படின்னா நம்ம ஃப்ளோருக்கு நல்ல டான்ஸ் மாஸ்டர் கிடைச்சிட்டாருடி. நல்ல மாசு டான்ஸரோட நம்ம ஃப்ளோருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் ஸ்டாப் டான்சிங், டான்ஸ் ஃப்ளோர் லோடிங். அப்பப்பா சரசம் சரசம் சரசம்